பாருங்க உட்காருங்க பாருங்க பெரிய விஷயம். சேதுனாவை தயவு செஞ்சு வந்து ஷோ பார்த்துட்டு வர சொல்லுங்க. கை காலை கட்டி போட்டு மண்டே டு ஃப்ரைடே ஷோ பார்த்துட்டு வந்து இந்த ஷோ வந்து ரிவ்யூ பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி ஹோஸ்ட் பண்ண சொல்லுங்க சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க. பட் இது வந்து சேதுனா கையில கிடையாது. இந்த ஷோல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ரைட்டர்ஸ், ஷோ ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேக் எண்ட் டீம் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க 5 நாள்ல என்னென்ன நடந்திருக்கு, இப்போ சாட்டர்டே வந்து நம்ம என்னென்ன வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம், யார் யார் என்னென்ன கேள்வி கேட்க போறோம் சொல்லி ஒரு அஜெண்டா போடுவாங்க. அதே மாதிரி சண்டேக்கு வந்து ஒரு அஜெண்டா போடுவாங்க. இப்போ சேதுனா வந்து செட்டுக்கு வராருன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டரா தான் வராரு, ஹோஸ்ட் தாண்டி ஒரு ஆக்டரா தான் வராரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அஜெண்டா கொடுத்துருவாங்க, இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும்னு சொல்லி டீம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த டீம் கொடுக்குற கேள்வியை தான் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து சேதுனா பேசுறாரு. அவர் மேல குறை சொல்லி அவரை வந்து இது கேட்கல அது கேட்கலன்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் வந்து கிடையாது. இந்த இடத்துல இது கேட்கணும்னா பிக் பாஸ் டீமை தான் வந்து கேட்கணும். நீங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா போடுங்க, இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க சொல்லி டீம் கிட்ட தான் நம்ம இன்சிஸ்ட் பண்ணோம். சேதுனா கிட்ட சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லை இந்த இடத்துல.